நேரம் வந்துடுவார். வந்து கையை சில நேரத்தில் பாரமா வைப்பார், முற்புறத்தில் பிற்புறத்தில் நெருக்குவார். சரி பண்ணிட்டு அங்க போய் அதை வெட்டிட்டு பிளஸ் மட்டும் அங்க இருக்கும். அதனாலதான் நமக்கு எதிரடையான கையெழுத்தெல்லாம் அவர் சிலுவையில் என்ன பண்ணிட்டார்னா குலைத்து போட்டார். இதுதான் சாத்தானுக்கு தலையை பிச்சுக்கிட்டு இருக்கு. நான் இவ்வளவு ரெக்கார்டை இவனை பத்தி டீட்டெயிலா கலெக்ட் பண்ணிட்டு அங்க போனா ஒண்ணுமே இல்லையே. அங்கதான் எல்லாரும் நினைச்சாங்க அவர் கையில ஆணி அடிக்கப்பட்டது. கையில அடிக்கப்பட்டது உண்மைதான். ஆனா எனக்கு எதிராக சத்துரு ஒரு பாண்டு ரெடி பண்ணி வச்சா பாருங்க, அதுல அடிச்சாரு ஆணி. ஓ, சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு சிலுவையிலே வெற்றி அந்த அந்த நம்ம கிருபைன்னு பாடுறோம். அந்த கிருபைக்கு கொடுக்கப்பட்ட கிரயம், இந்த கடைசி வர கிருபையை டிபெண்ட் பண்ணி, அதான் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியா. சில டைம் பாருங்க, பிள்ளைங்க பெற்றோரை அப்பி பிடிச்சிருப்பாங்க, யார் கூட்டாலும் போக மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி கூட அவங்கள்ட்ட போயிருக்கலாம், யார் கூட்டாலும் போக மாட்டாங்க. ஏன்னா அந்த அந்த நேரத்துல அந்த அந்த நபரை மட்டும்தான் அந்த பிள்ளை நம்புது. யார் என்னெல்லாமோ காட்டி கூப்பிடுவாங்க, போகவே போகாது. அப்படிதான் நம்முடைய விசுவாச ஓட்டத்துல அவரை பற்றி பிடித்துக் கொள்ளணும். அவரும் வேற யார் கையில கொடுக்கவே மாட்டார். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு. ஆமென். பவுல் கூட நிருபம் எழுதும் போது சில நேரத்தில் அவர் கை வலிக்கும் போதோ ஏன்னா அவர் ஒரு சைடு ஸ்ட்ரோக் எல்லாம் வந்த பார்ட்டி, அதனால கூட இருக்கிற நபரை வச்செல்லாம் எழுதி இருக்கிறார். எல்லாருமே இன்னொரு ஆளை வச்சு செஞ்சிருக்கிறாங்க. அவர் சுமக்கிறதுல மட்டும் இன்னொரு ஆள் இல்லவே இல்லை, அவர் மட்டும்தான். அவர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். இந்த பாடலை